தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லரு நேற்று வெளியானது. பெரிய எதிர்பார்ப்புடன் ட்ரெய்லர் பற்றின வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் சில விஷயங்கள் சொல்லாத விட்டுட்டேன். அதை பற்றியும் அதே போல் ட்ரெய்லர் ரெக்கார்டு பண்ணியிருக்கு. அதை பற்றியும் பார்க்கலாம் அந்த வீடியோவில். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த போஸ்டரு தளபதி தளபதி அப்படின்னு வரும். அந்த போஸ்டர் வந்து டைட்டில் கார்டு அப்படின்னு சொல்லப்படுது. கோட்ல யுவன் சங்கர் ராஜா பீஜம் வேற லெவலாக பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லர்லேயே படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரெய்லரு கண்டிப்பாக கிராண்டியராக இருந்தது. அது மட்டும் இல்லாத எல்லா ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லர் இருக்குது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் தளபதி 4 லுக்கில் வராரு போல. அதில் ஒரு தளபதி வயசான லுக்கும், ரெண்டாவது தளபதியுடைய லுக்கு விசில் போர்டு சாங்கில் வர தளபதியுடைய லுக்கு, தேர்டு லுக்கு ஸ்பார்க் சாங்கில் வந்த அந்த லுக்கு, ஃபோர்த்து லுக்கு தளபதி விஜய் முதல் படமான நாளைய தீர்ப்பு லுக்கு, ஃபோர்த்து லுக்கு. நாளைய தீர்ப்பு லுக்கு தான் கொஞ்ச நேரம் தான் வருவார் படத்தில் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாத காந்தி கேரக்டருக்கு பேரா ஸ்னேகா, அதே போல் ஸ்பார்க் சாங்கில் வந்த அந்த தளபதிக்கு மீனாட்சி சௌத்ரி பேர் அப்படின்னு இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது. படம் பிளாக் பஸ்டர் அல்லது இண்டஸ்ட்ரி ஆகும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது கோட்டி ரிலீஸுக்கு பிறகு என்ன நிறைய சீன்ஸ் பெருசாக பேசப்படும் அப்படின்னு இந்த கோட்டி ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது. படத்தில் இருக்கிற பெரும்பாலான போர்ஷன்ஸுக்கான சீன்ஸ் இந்த ட்ரெய்லரில் வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு. சில பேருக்கு பிடிக்கல சாங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்பார்க் சாங் அதுக்கடுத்தது கேட்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எல்லா சாங்ஸுமே வெறித்தனமா இருந்தது. விசில் போர்டு சாங்கா இருக்கட்டும், சின்ன சின்ன கண்கள் சாங்கா இருக்கட்டும், ஸ்பார்க் சாங்கா இருக்கட்டும், எல்லாமே வெறித்தனமா இருந்தது. இந்த 3 சாங்ஸுமே பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் கண்டிப்பா பிடிக்கும். அந்த 3 சாங்ஸுமே பெருசா பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க அந்த 3 சாங்ஸ்ல ஏதாவது ஒரு சாங்கோ அல்லது 3 சாங்ஸோ பிடிக்கல இன்னும் அப்படின்னு சொல்றவங்க தியேட்டர்ஸ்ல வெளியானதுக்கு பிறகு பாருங்க கண்டிப்பா பிடிக்கும். கோட் பிரஸ் மீட்ல வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு, இதற்கான ஜேனர் என்ன அப்படின்னு குழப்பமா இருந்தது. அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னன்னா பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னரா அந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாத கேப்டன் விஜயகாந்த் அவர் ஏஐ கேமியோ ரோல்ல நடிக்கிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிரஸ் மீட்ல. கிட்டத்தட்ட 100 வாட்டிக்கு மேலே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லரை கேட்டுட்டேன். அதுக்கடுத்தது ட்ரெய்லருக்கான ரெக்கார்டை பற்றி பார்க்கலாம். 24 ஹவர்ஸில் லைக்ஸ் 1.23 மில்லியன் மேலே போயிருக்கு. வியூஸு 29.27 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருக்கு 24 ஹவர்ஸில். அதே போல் கமெண்ட் 57.5Kக்கு மேலே. ட்ரெண்டிங் நம்பர் 1 தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லரு 24 ஹவர்ஸில். லாங்குவேஜ் அப்டேட்டட் வியூஸ் லைக்ஸ் பார்க்கலாம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லருக்கான லாங்குவேஜ் அப்டேட்டட் வியூஸ் லைக்ஸ் பார்த்தோம்னா தமிழில் 29.27 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. 1.23 மில்லியனுக்கு மேல லைக்ஸ் போயிருக்கு. தெலுங்குல 2.34 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்கு. 153Kக்கு மேல லைக்ஸ் போயிருக்கு. இந்தியில 3.23 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்கு. 253Kக்கு மேல லைக்ஸ் போயிருக்கு. டோட்டலா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் 24 ஹவர்ஸ்ல 34.84 மில்லியன் மேல வியூஸ் போயிருக்கு. லைக்ஸ் 1.63 மில்லியனுக்கு மேல லைக்ஸ் போயிருக்கு. 24 ஹவர்ஸ்ல ரியல் டைம் வியூஸ் பார்த்தோம்னா தமிழ்ல 33 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்கு. தெலுங்குல 2.5 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருக்கு. இந்தியில 3.5 மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் 24 ஹவர்ஸில் ரியல் டைம் வியூஸ் 39 மில்லியனுக்கு மேலே. லைக்ஸ் 1.65 மில்லியனுக்கு மேலே. தமிழ் ட்ரெய்லர்ஸில் 24 ஹவர்ஸில் பெரும்பாலும் பார்த்து அப்டேட்டட் வியூஸ் ட்ரெய்லர்ஸை பார்க்கலாம். தளபதியுடைய லியோ படத்துக்கான ட்ரெய்லர் 31.91 மில்லியன் மேலே. அதே போல் கோட் 29.27 மில்லியனுக்கு மேலே. பீஸ்ட் 29.8 மில்லியனுக்கு மேலே. அஜித்துடைய துணிவு 24.9 மில்லியன். வாரிசு 23.5 மில்லியனுக்கு மேலே. சூர்யாவுடைய கங்குவா ட்ரெய்லர் 19.15 மில்லியனுக்கு மேலே. தளபதி விஜயுடைய பிகில் படத்துக்கான ட்ரெய்லர் 18.3 மில்லியனுக்கு மேலே ட்ரெய்லரு வியூஸ் போயிருக்கு. அதுக்கடுத்தது மோஸ்ட் வியூவேர்டு மற்றும் லைக்கடு சவுத் இந்தியன் ட்ரெய்லர்ஸ் 24 ஹவர்ஸில் அப்டேட்டடு. ஒரு லாங்குவேஜில் குண்டூர் காரம் 37.6 மில்லியன். சலாறு 32.5 மில்லியன். லியோ 31.91 மில்லியன் மேலே. கோட்டு 29.27 மில்லியனுக்கு மேலே. பீஸ்ட் 29.8 மில்லியனுக்கு மேலே. இப்போ பார்த்தது வியூஸ். அதுக்கடுத்தது லைக்ஸை பார்த்தோம்னா தளபதியுடைய லியோ படத்துக்கான ட்ரெய்லரு 2.64 மில்லியனுக்கு மேலே லைக்ஸ் போயிருக்கு. தளபதியுடைய பீஸ்ட் படத்துக்கான ட்ரெய்லரு 2.22 மில்லியனுக்கு மேலே லைக்ஸ் போயிருக்கு. வாரிசு 1.83 மில்லியனுக்கு மேலே லைக்ஸ் போயிருக்கு. பிகில் 1.64 மில்லியனுக்கு மேலே லைக்ஸ் போயிருக்கு. வலிமை 1.32 மில்லியன் லைக்ஸ். RRR படத்துக்கான ட்ரெய்லரு 1.24 மில்லியன் லைக்ஸ். சலாறு 1.23 மில்லியன் லைக்ஸ். தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் 1.23 மில்லியனுக்கு மேலே ட்ரெய்லருக்கான லைக்ஸ். இதான் மோஸ்ட் வியூவேர்டு மற்றும் லைக் சவுத் இந்தியன் ட்ரெய்லர்ஸ் 24 ஹவர்ஸில் அப்டேட்டடு சிங்கிள் லாங்குவேஜஸில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்துக்கான அடுத்த அப்டேட் இன்று 10 AM வெளியாக போகிறதாக நேற்று அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா ரிலீஸ் டேட் அப்டேட் தான் வரப்போகுது. அது ஒரு போஸ்டருடன் வர வாய்ப்பு இருக்கு. அக்டோபர் 10 தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. தியேட்டர்ஸில் அக்டோபர் 10 ஏற்கனவே சூர்யாவுடைய கங்குவா படத்தை அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி அபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படமா அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி அபிஷியலாக சொல்ல போறாங்க. வேட்டையன் படமா கங்குவா படமா கிளாஸ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்தது. அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ
மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க. வேட்டையன் படம் அக்டோபர் 10 தான் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு. வணங்கான் படத்துக்கான சென்சார் யூஏ கொடுத்துருக்காங்க. படத்துக்கான ரிலீஸ் செப்டம்பரில் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்களா. அருண் விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பாலா டைரக்ஷன் பண்ணுறாரு. ரிலீஸ் அறிவிப்பை சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். பிரபாஸ் ஆனு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் செட்டு 1940 ஷூட்டிங்கு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி கௌரி பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணுறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யா, கிருத்தி செட்டி, சீமான், கௌரி, ஜி கிஷான், யோகி பாபு நடிக்கிறாங்க. அந்த படத்தில் மோகன்லாலுடைய பேரஸ் படம் அக்டோபர் 3 ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ போஸ்டருடன் வாயை ட்ரெய்லர் இன்று வெளியாகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணுறாரு. பொன்வேல் எம், ராகுல் ஆர், கலையரசன், நிகிலா விமல், ஜெய சதீஷ் குமார், திவ்யா துரைசாமி, ஜானகி நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 23 தேட்டர்ஸில் வெளியாகும். சூர்யாவின் சாட்டர்டே தமிழ் ட்ரெய்லரு வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 29 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாகும். தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறது எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன்ஸு. நானி, எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் டீசர் வெளியாயிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவ் டைரக்ஷன் பண்ணுறாங்க. டிமான் மியூசிக் பண்ணுறாரு. வைபவ் அதுல்யா, ஆனந்த்ராஜ், சுனில் ரெட்டி, ஜான் விஜய், ரெடின் கிங்ஸ்லி, நான் கடவுள் ராஜேந்திரன் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு, பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதாவது பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கான நேஷனல் அவார்டு 4 கேட்டகரிஸ். பெஸ்ட் தமிழ் பிலிம் மணிரத்னம் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஏஆர் ரஹ்மான் பெஸ்ட் சவுண்ட் டிசைனு, ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், ரவி வர்மன், நித்யா மேனன் சிறந்த ஆக்ட்ரஸ் நேஷனல் அவார்டு திருச்சிற்றம்பலத்துக்கு கொடுத்துருக்காங்க. திருச்சிற்றம்பலம் பெஸ்ட் கொரியோகிராஃபி நேஷனல் அவார்டு ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணன், அதாவது மேகம் கருக்காத சாங்க்கு. ஏஆர் ரஹ்மான் நேஷனல் அவார்டு வின்னிங்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் படமான ரோஜா படத்தில் மணிரத்னமுடன் நேஷனல் அவார்டு. ஃபுல் சர்க்கிள் 32 இயர்ஸுக்கு பிறகு மறுபடியும் நேஷனல் அவார்டை வாங்கியிருக்காரு. மணிரத்னம் டைரக்ஷனில் PS1 படத்துக்காக விடாமுயற்சி ஹைதராபாத் ஸ்கெடியூல் விராபட் ஆயிடுச்சு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஒன்லி ஒன் சாங் ஷூட்டிங் மட்டும் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூட்டிங்கு அந்த சாங் எடுக்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த சாங் எடுத்தாங்கன்னா ஃபுல் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகுது. அந்த சாங் எடுக்காதே ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க போல. எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரத்தில் ஷூட்டிங் அல்லது ரிலீஸ் டேட் அப்டேட் எதிர்பார்க்கலாம். விடாமுயற்சியிலிருந்து இல்லை வேறு ஏதாவது அப்டேட்டும் வர வாய்ப்பு இருக்குது. மெய்யழகன் ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 31 கோயம்புத்தூர் கொடிசையால் நடக்க போகுது. சூர்யாவும் கார்த்தியும் அந்த ஈவெண்ட்டில் வரப்போகிறாங்க. அந்த ஈவெண்ட் கிராண்டாக நடக்க போகுது. செப்டம்பர் 25 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. தங்களான 2 நாளுக்கான டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 16.65 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 3.60 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1.85 கோடி, கேரளாவில் 1.45 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 0.65 கோடி, ஓவர்சீஸில் 8.40 கோடி. டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷனு 32.60 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் 15.55 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. சேன் விக்ரம் தங்கலான் பார்ட் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தங்கலான் பார்ட் 2க்கான டிஸ்கஷன் ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேன் விக்ரம். தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகிறது. செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது டிவிகே மாநாடு அல்லது கோட் சக்சஸ் மீட்டா இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்டோபர் 1 வீக்கில் தளபதி 69 படத்துக்கான ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 4 தளபதி 69 படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. தளபதி 69 படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கோட் ரிலீஸுக்கு முன்னாடியே வெளியாகும். தளபதி 69 படம் அடுத்த வருஷம் சம்மர் அல்லது செகண்ட் ஹாஃப்ல வெளியாகும். தேட்டர்ஸ்ல எச் வினோத் டைரக்ஷன் பண்றாரு. அனிருத் மியூசிக் பண்றாரு. தளபதியுடைய லாஸ்ட் படம் இது. தளபதி 69 படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த தளபதி 69 படத்துக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. மமிதா பைச்சு இந்த படத்துல முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே